என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என்னுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு இன்றைக்கே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:43 அதிகாரம். இன்றைக்கே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரை நோக்கி? அவனை நோக்கி. அவனை நோக்கினா யார்? அந்த அவன் கல்வனை நோக்கி இன்றைக்கே நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். வலது பக்கத்துல ஒரு கல்வனும் இடது பக்கத்துல ஒரு கல்வனும் அறையப்பட்டாங்க. வலது பக்கத்தில் இருந்த கல்வன் வலது பக்கத்தில் இருந்த கல்வன் பாத்தீங்கன்னா மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்வர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஏசப்பா என்ன பாவம் செஞ்சாரா? திருடினாரா? எந்த பாவமும் செய்யல. ஆனா அவரைய திருடர்கள் மத்தியில சிலுவையில தொங்கணும். அடுத்த வசனம் பாருங்க. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்பதற்காக அவர் கள்ளர்கள் மத்தியில சிலுவையில தொங்கினார். அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு 27:43-44. தன்னை தேவனுடைய 43-40 தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தேனே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார். அவரை பார்த்து யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏசப்பாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. 2 கள்ளர்களும் அவரை நிந்திக்கிறாங்க. கீழே இருந்த ஜனங்களுமே அவரை நிந்திக்கிறாங்க. 2 கல்வனும் உண்மையாக குற்றம் செய்தாங்க. அதனால அவங்க சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க. ஆனா ஏசுசாமி குற்றம் செய்தாரா? இல்ல. பாவம் செய்தாரா? இல்ல. திருநாரா? எந்த பாவமும் செய்யாம அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் பாருங்க. லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஏசப்பா நீ குற்றவாளியானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்றாங்க. 2 கள்ளனும் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளு. பாவம் செய்யாதவர் தானே, எந்த தப்பு செய்யாதவர் தானே, அப்ப உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா எந்த பாவமும் செய்யல. நம்ம அவரை நம்ம படைத்தவரே ஏசப்பா ஆண்டவர். அவரை கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு யாருக்குமே இல்லை. கேள்வி கேட்கலாம், எப்படின்னா தாழ்மையா கேட்கணும். அதிகாரத்தோட கேள்வி கேட்க கூடாது. இப்படிதான் பண்ணும் ஆண்டவரே, எங்களை படைச்சீங்களே, ஏன் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு அதிகாரத்தோட கேள்வி கேட்கக்கூடாது. தலையை தாழ்த்தி தாழ்மையா அவர்கிட்ட கேள்வி கேட்டா நமக்கு பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்திருக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினே என்று சொல்லலாமா? நம்மளை ஏன் உண்டாக்கினாங்க என்று கேள்வி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட நம்மளே கேட்கணும். ஏன் என்ன உண்டாக்கினா, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறது? நம்மளே ஒரு சில டைம்ல சொல்லுவோம், ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு சில டைம்ல கேட்போம். யாருமே இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க இல்லை, எல்லாருமே பாவம் செய்யறதா. நம்ம பாவத்தை செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட அறிக்கை இடும்போது அவர் நம்மள ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். பாவங்களை ஏற்றுக்கொண்டு. அடுத்த வசனம் பாருங்க. நீதிமொழி 28:13. வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவனை அறிக்கை செய்து விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மன்னிக்கிறவன் மறைக்கிறவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருந்தா திரும்ப போய் சொல்லணும்னே தான் தோணும். பாவத்துலதான் நம்ம விழுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன். அவைகள் இப்ப நம்மள மாதிரி சர்ச்சுக்கு நம்ம வரோம், நம்ம நம்ம நித்தி போட்டு ஜெபம் பண்ணி நம்ம பாவங்களே ஏசப்பாக்கிட்ட அறிக்கை இடும்போது நம்மள என்ன பண்றாரு? ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவரா, பாவங்களை கழுவி ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அறிக்கை இடுகிறோம். அதனால நம்ம அடிக்கடி
பாவத்தில் வாழ காரணம். ஒரு முறை பாவத்தை பாவமாக நினைச்சு அருவருப்பாக நினைச்சு பார்த்து துக்கப்படுத்தும் போது பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த போது அவர் நம் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து பாவிகளான நமக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்துல நமக்கும் ஒரு இடம் கொடுக்கிறார். நமக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தருகிறார். அவர் வாழ்க்கையில அவள் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பு, அந்த கல்லனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு அந்த இரண்டாவது கல்வன் பயன்படுத்திக்கிட்டான். முதல் கல்வன் பயன்படுத்திக்கல. இரண்டாவது கல்வன் இரண்டாவது கல்வன் அவருக்கு செய்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாவங்களை ரத்தத்தால் கழுவி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டவன் பாவத்தை ஜெயித்து விட்டான், இந்த உலகத்தையும் ஜெயித்து. சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் வலது பக்கம் இருந்த கல்வன் பாத்தீங்கன்னா பாவத்தையும் ஜெயித்துட்டான், உலகத்தையும் ஜெயித்து விட்டான். இயேசுவின் பக்கத்திலும் வந்து விட்டான். இயேசுடைய பக்கத்துல வரும்போதுதான் என்ன சொல்றாருன்னா, இயேசு இன்றைக்கே நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. கண்களை எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு, இன்றைக்கு நீ உடனே பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னை வழிநடத்துவது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற எல்லாரையும் வழிநடத்த இயேசுப்பா. இந்த வார்த்தையின்படி எனக்கு பலனையும் சுகத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையின்படி அந்த கல்வன் கொடுத்த மாதிரி, முதல் கல்வன் மாதிரி இல்லாமல் இரண்டாவது கல்வன் மாதிரி பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு, அந்த இடத்தில் பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு உன் ரத்தத்தால் கழுவி எங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. ஆமென்.